வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். ஆஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வாகன சாரதிகளுக்கு காவல்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. காற்றாலை திட்டத்துக்கு எதிராக பூநகரியில் வெடித்த போராட்டம். களுத்துறையில் வர்த்தகர் படுகொலை, துப்பாக்கி தாரி வந்த கார் கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணத்தில் வீடு புகுந்து திருடர்கள் கைவரிசை, தங்க ஆபரணத்துடன் பல பொருட்கள் கொள்ளை. யாழில் அம்பலமான ரகசியம், கொழும்பு பார்சலில் வந்த அதிர்ச்சி. குருணாகலில் உள்ள புத்தக விற்பனை நிலையம் ஒன்றில் தீப்பரவல். கம்பகாவில் இடம்பெற்ற விபத்தால் சிலாபம் கொழும்பு வீதியில் போக்குவரத்து பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாத கொடுப்பனவுகளை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய ஆஸ்வஸ்ம திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள சுமார் 7 லட்சம் முதியவர்களுக்காக அரசாங்கம் 349 கோடியே 39,15,000 ரூபாய் விடுவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,25,128 பயனாளிகளுக்காக 312 கோடியே 56 லட்சத்து ரூபாயும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 73,663 பயனாளிகளுக்காக 368 கோடியே 3,15,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகுதியுடைய பயனாளிகள் அனைவரும் நாளை முதல் அவரவர் வங்கிக் கணக்குகளூடாக தங்களது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சபை மேலும் அறிவித்துள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்டறியப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்காக அபராதம் விதிப்பது போன்று போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பி முன்னெடுக்கப்படும் மோசடி குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் போலியான தொலைபேசி எண்களிலிருந்து அனுப்பப்படுவதுடன் அவை இலங்கை காவல்துறையினரால் அனுப்பப்பட்டது போன்ற தோற்றத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செய்திகளை பெறுபவர்கள் ஒரு மோசடி இணையதளத்துக்கு வழிநடத்தப்பட்டு அங்கு போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத பணத்தை செலுத்துமாறு கோரப்படுகின்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகாரப்பூர்வ ஹவுன்பே கட்டண தளத்தை ஒத்ததாக இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதன்போது குறித்த இணையதளத்தை அணுகி பணத்தை செலுத்த முயற்சிப்பவர்களின் கடன் அட்டை விவரங்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்கள் மோசடிக்காரர்களால் திருடப்பட்டு அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் மேலும் எச்சரித்துள்ளனர். எனவே SMS அல்லது வாட்ஸ்அப் மூலம் வரும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் எவ்வாறான செய்திகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரால் உத்தியோகபூர்வமாக குற்றம் சாட்டப்பட்டு ஹவுமன் பே அமைப்பின் ஊடாக உத்தியோகபூர்வ அபராத பத்திரம் வழங்கப்பட்ட பின்னரே போக்குவரத்து அபராதங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. பூநகரி கிராஞ்சி பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து முன்னெடுக்கப்படுகின்ற கனிம மணல் அகழ்வு மற்றும் காற்றாலை திட்டங்களுக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அப்பகுதி கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் இலங்கையின் காற்றாலை, கனிம மணல் அகழ்வு போன்ற திட்டங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் மண்வளம் அபகரிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் செய்வதையே இந்த அரசாங்கமும் செய்கின்றது. கடந்த கால அரசாங்கங்கள் இனங்கண்ட இடங்களில் தான் கனிம மண் அகழ்வு, காற்றாலை திட்டம் போன்றவற்றை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து செல்கின்றது. இவ்வாறான திட்டங்களினால் மக்கள் வெகுவாக பாதிப்படைகின்றனர். இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் குடியேற்றத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கிட்டத்தட்ட கிராஞ்சி பகுதியில் உள்ள 80,000 தென்னம்பிள்ளைகள் அளித்து ஒரு அபிவிருத்தி நடக்கின்றது. கிராஞ்சி மக்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கின்ற நிலையில் 2000 குடும்பங்கள் தென்னம்பிள்ளைகளை வாழ்வாதாரமாக நம்பி அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கையில் அரசு அவற்றை அளித்து இவ்வாறு ஒரு அபிவிருத்தியை கொண்டு வருவதை ஏற்க மாட்டோம்.
மக்களுடைய வளம் நிலம் சுரண்டப்படுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்வாறான செயல்பாடுகளையும் எமது கிராமத்தினுடைய வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பேணி பாதுகாக்கும் முகமாகவே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. களுத்துறை மசூதி வீதி வெட்டுக்கட பகுதியில் இன்று காலை சுமார் 8:59 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடானது ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை இலக்கு வைத்தே காரில் வந்த நபர் ஒருவரால் நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த சம்பந்தப்பட்ட வர்த்தகர் நாகோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணையை 3 காவல்துறை குழுக்கள் தொடங்கியுள்ளது. மேலும் களுத்துறை வெட்டுமகட பகுதியில் நபரொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரிகள் வருகின்ற கார் தேபுவன நேபட பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கார் தேபுவன நேபட தவான் நிலையத்துக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கரத்தை சின்னம்மா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் வீட்டில் உள்ளவர்கள் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக நேற்று முன்தினம் காலை வீட்டிலிருந்து கொழும்புக்கு சென்றுள்ளனர். இதன்போது வீட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் மிளகாய்த்தோல், சரக்குத்தோல், பயிற்றம் உருண்டைகள், 3 கோழிகள், கால் பவுன் தோடு, ஒரு மூக்குத்தி, ஒரு தொகை பணம் மற்றும் பித்தளை அட்டியல் போன்றவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்நிலையில் கொழும்பு சென்றவர்கள் நேற்று மாலை வீட்டுக்கு வந்து பார்த்த வேளை வீடு உடைக்கப்பட்டு மேற்படி பொருட்கள் களவாடப்பட்டு இருந்ததை கவனித்துள்ளனர். இதுகுறித்து வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சிவன் கோயிலை அண்மித்த பகுதியில் நூதன முறையில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் ஒருவர் 1800 போதை மாத்திரைகளுடன் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை ஒழிப்பு பிரிவு மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. போலீஸ் தரப்பின் தகவலின்படி யாழ் நகர பகுதியில் ஆன்லைன் கொரியர் சேவையூடாக போதைப் பொருட்கள் மறைமுகமாக கொண்டு வரப்பட்டு விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதனையடுத்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி செனவிரத்தினவின் ஒருங்கிணைப்பில் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வில் கொழும்பிலிருந்து பொதியாக அனுப்பப்பட்ட ஒரு பார்சல் யாழ் குருநகர் பகுதியில் உள்ள தவான் நிலையத்துக்கு வந்தது கண்டறியப்பட்டது. அந்த பொதியை போலீசாரால் சோதனை செய்தபோது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1800 போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் அந்த மாத்திரைகளை கொள்வனவு செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரும் அதே நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றது. குருநாகல் நகரில் அமைந்துள்ள புத்தக விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டமை தொடர்பில் தகவல் கிடைத்ததை அடுத்து தீயை கட்டுப்படுத்துவதற்காக 4 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் தீயணைப்பு பிரிவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கம்பகா மாவட்டத்தின் மடம்பெல்ல பகுதியில் சிற்றூர்ந்து ஒன்று மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தினால் சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த வழித்தடத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. விபத்துக்கான காரணம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.